நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கன்னி ராசிலே துலா ராசிலே எதில் பிறந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக ரீதியாக எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு அரசியலில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இது எலெக்ஷன் டைம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் சமூகத்தில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கூடும் அல்லது மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸும் பெரிய லெவலில் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், கேசினோவில் எதில் வேணாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுலேயும் சித்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. குறைஞ்சபட்சம் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மை அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சனி பகவான் இருந்தால் கூட, வேலை இருந்தால் கூட, வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதனால் ஜாபில் அடக்கி வாசிங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, பொறுமையாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி அல்லது ஷார்ட் ஜேர்னி எது வேணால் நடக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு நன்மையாக இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். அப்போதான் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பெரிய லெவலில் மூவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை. பிரிஞ்சு போன உங்களுடைய அத்தனை இல்லாஸ் உறவுகளும் மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இருக்கான்னா வேலை இருக்குது. வேலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் விட்டுருங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இருக்குது, ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பிஸ்னஸில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது, லாஸ் இருக்குது. அதனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நார்மலாக தான் இருக்குது. ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்குது. சித்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் கூடும் உங்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய லெவலில் வேலையில் எஃபர்ட் கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்குது. ஸோ வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உண்டு. ஸோ அதனால் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு தான் லாபமாக இருக்கும். இது இந்த மாதம் உண்டு. பட் அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரையெல்லாம் ஃபெய்த்தாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடும். அது இல்லாமல் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் நீங்கள் வைங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்
இது அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. ஒருவேளை மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கரியரில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. பிஸ்னஸுமே இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நமக்கு கேஸில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ரொம்ப அவசியம் இருந்தாலும் லோன் வாங்குறது கடன் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ரொம்ப இதெல்லாம் முக்கியம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு, ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வழிபாடை பண்ணுங்கள். குறிப்பாக முருகப்பெருமானுடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் துலாம் ராசி அல்லது விருச்சிக ராசி எதில் வேணாலும் பிறந்திருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த ப்ராஃபிட்டு சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த்லேயும் ரொம்ப கவனம். இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் இருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வரும். குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்தால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும், இந்த மாதத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஒருவேளை முன்னோடைய சொத்து இல்லாதவர்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது. எதுவும் இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் வரும். குறிப்பாக பென்ஷன் பணமோ பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டியோ அரியர்ஸோ இன்சூரன்ஸ் பணமோ டிவிடெண்டோ வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த பணங்களும் தவணை முறையில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னா பிரமாதமாக இல்லை. ஸோ பார்க்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் வேலையில் நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய கன்சர்னில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிலாம் விட்டுருங்க. யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய சுப்பீரியாக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், யாருமே நம்மளை கண்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப குறைவு. எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். எதுவும் உண்மை இல்லை, பொறுமையாக நிதானமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா குறையும். பட் அதே சமயத்தில் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது பெருசாக நோய் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா லாபம் வர்றதுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் இந்த மாதம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான
சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனம், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிவதற்கு, அவர்களை விட்டு நீங்கள் பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவானை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் அமையும்.